இது வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. மிதுன ராசிக்கு வந்து ரொம்ப உன்னதமான காலம், அற்புதமான காலம். எல்லாரும் சொல்றாங்க ரிஷபராசிக்கு தான் உன்னதமான காலம், அற்புதமான காலம். ரிஷபத்தை விட மிதுனத்துக்கு தான் உன்னதமான காலம், அற்புதமான காலம். ஆமா, இந்த வருஷம் 2026 ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி தாங்கிறார். பேர் புகழ் அடைகிறது, வெற்றி வாய்ப்புகளை தேடுறது, தானா உட்கார்ந்துருப்பாரு பதவி வர்றது எல்லாமே மிதுன ராசிக்காரவங்களுக்கு தான் இயற்கையாக அது எல்லாமே கிடைக்க போகுது. மிதுன ராசிக்காரவங்க இந்த வருஷம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதில்லை, ரொம்ப ரெஸ்காவும் இருக்க வேண்டியதில்லை, ரொம்ப டேக் இட் ஈஸியாக ஜாலியாக இருக்க வேண்டிய ஆளு மிதுன ராசி தாங்க. எல்லாரும் ரிஷப ராசியை சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் ரிஷப ராசிக்காரவங்களுக்கு ஒரு சில விதங்கள் சொல்லியிருக்கேன். என்னுடைய இதில் வந்து ரிஷபராசிக்கு ஒரு சில விதங்கள். ஆனால் இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு எல்லா வளமும் பெற்று இந்த வருஷம் 2026 29 சனிப்பயிற்சி வந்து மிக்க வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்கும். 2026 வந்து உங்களுக்கு வந்து சனி உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ராசிக்கு 10ல் உட்கார போகுது. அதே மாதிரி மிதுன ராசிக்காரவங்களுக்கு 2ல் குரு, அதே மாதிரி 3ல் கேது, 9ல் ராகு. அதே மாதிரி வந்து மிதுன ராசிக்காரவங்களுக்கு 9ல் ராகு இருக்கு. இப்போ இந்த வருஷம் 2026 27 கோச்சார கிரகங்கள் படி எப்படி இப்படிலாம் வர்ற ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆகி சிம்மத்துக்கு குரு போகும், கடகத்துக்கு குரு போகும். மிதனத்திலேருந்து கடகத்துக்கு குரு போகும். இந்த கடகத்தில் குரு போகிறதும் ஒரு முக்கியமான பொக்கிஷமான நாள் உங்களுக்கு. இப்போ மிதனத்தில் இருக்கிற குரு, இப்போ ஜென்மத்தில் இருக்கிற குரு 2க்கு போக போகுது. வர்ற ஜூனுக்கு மேலே இன்னும் பிரகாசமாக இருக்குவீங்க. அதனால் இப்போ சனி பயிற்சி 6/3 அப்புறம் இன்னும் அடுத்த கட்ட ரெக்கவர். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக உங்களால் கடன் அடைக்க முடியல சார், கடன் பிரச்சனையாக இருக்குது, எழுத்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடையும். சார் நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை, எனக்கு கோரிக்கை இருக்குது, குழந்தை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மிதுன ராசிக்காரவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஏன்னு சொல்லுங்கள், அவருக்கு வந்து ராகு போய் உட்காந்துருக்காரு. ஜென்ம ராகு, மிதுனத்தில் ராகு போய் 10ல் உட்காந்துருக்காரு, 9ல் உட்காந்துருக்காரு. 2வது அவருடைய சனி வந்து 10ஆம் பாவத்து கர்மத்துக்குன்னு ஒரு புள்ள வரும், ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தை வரும். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்குங்கிறேன்.